இந்த வாரம் ஃபுல்லாக சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே ஒரே வீடியோ தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நியூயார்க்கோட ஐகானிக் எம்பயர் ஸ்டேட் பில்டிங் மேலே எந்த சேஃப்டி கியரும் இல்லாமல் ராத்திரிக்கு ராத்திரியாக கிளைம் பண்ணி அங்கே ஒரு பெரிய பேனரை தொங்க வச்சு 1450 ஃபீட் உயரத்தில் ஒரு மாசான ப்ரொபோசல். இவான் பர்கஸ் அண்ட் ஏஞ்சலா நிக்கோலாங்கிற இந்த ரஷ்யன் டேர்டெவில் கப்பல் பண்ண இந்த சோதனைக்குள்ள ப்ரொபோசல் முடிஞ்ச உடனே போலீஸ் வந்து கையில் ஹேண்ட்கப் போட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்கள. அது வேற விஷயம். ஆனால் இந்த வீடியோ வைரல் ஆனதும் நம்ம ஊர் இன்டர்நெட் இன்டலெக்சுவல்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தியா ஃபாரின்காரங்களை, இந்தியன் மென் கேன் நெவர் டூ திஸ் ஃபார் லவ், இந்தியன் பசங்களுக்கு இந்த அளவுக்கு ரொமான்ஸ் பண்ண தெரியாது அப்படின்னு கமெண்ட்ரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? ஜஸ்ட் பிகாஸ் நம்ம பசங்களுக்கு பில்டிங் மேலே கிளைம் பண்ணி ஜெயிலுக்கு போக ஆசை இல்லைங்கிறதுக்காக நம்ம ஊரில் லவ்வே இல்லைன்னு அர்த்தமா? இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்டர்நெட் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்தியன் மென் லவ்க்காக நிஜமாக என்ன பண்ணியிருக்காங்க ரியாலிட்டியோட பக்கம் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டெக் டாக். இப்போ இந்த வீடியோவில் இந்தியன் மென்னோட லவ் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக குளோபல் சிம்பிளான தாஜ்மஹால் பற்றி கூட தெரியாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஷாஜகான் ஒரு ராஜா, அவர்கிட்ட காசு இருந்துச்சு, ஆள்பலம் இருந்துச்சு, அதனால் அவரால் அதை கட்ட முடிஞ்சிச்சு. ஸோ அவரை தள்ளி வச்சுட்டு காசு பணம் எந்த பேக்கிங்கும் இல்லாத சில ஆர்டினரி மென் தங்களோட லவ்க்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மீட் மிஸ்டர் தசரத் மாஞ்சி, த மவுண்டைன் மேன் ஆஃப் இந்தியா. பீகாரில் கேலாருங்கிற ஒரு சின்ன கிராமம். மாஞ்சியோட ஒய்ஃபு பல்குனி தேவி மலைப்பாதையில் தவறி விழுந்து டைமுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் போக முடியாமல் அவங்க இறந்துடுறாங்க. என்ன தெரியுமாச்சு, அவங்க ஊருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் நடுவில் ஒரு பெரிய மலை குறுக்க இருந்துச்சு. அவர்கிட்ட ஜேசிபி கிடையாது, சேஃப்டி ரோப்ஸ் கிடையாது, எந்த ஃபாரின் டாக்குமெண்ட்ரி டீமும் கிடையாது. சிம்பிளாக ஒரு சுத்தியலும் ஊழியும் எடுத்துட்டு ஆரம்பிச்சாரு. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 22 வருஷம் உழைச்சாரு. 30 ஃபீட் ஒய்ட், 360 ஃபீட் லாங்க்கு பாதையை மலையை குறைஞ்சி உருவாக்குனாரு. ஹோல் வில்லேஜோட டிராவல் டிஸ்டன்ஸும் 55 கிலோமீட்டர்ஸ்ல இருந்து ஜஸ்ட் 15 கிலோமீட்டரா குறைஞ்சிச்சு. திஸ் இந்தியன் மேன் லிட்ரலி broke the mountain for his love. இதே மாதிரி இன்னொரு மாசான ரியல் லைஃப் ஸ்டோரி சொல்லணும்னா நம்ம மகாராஷ்டிராவில் இருக்கிற பாபுராவ் தானே, த மேன் ஹூ டக் எ வெல். ஒரு தடவை இவரோட ஒய்ஃப் தண்ணி தேவைப்பட்டப்போ பக்கத்து தோட்டத்தில் இருக்கவங்க அவங்களோட ஜாதியை காட்டி கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க. அழுதுட்டே வந்த ஒய்ஃபோட கஷ்டத்தை பார்த்து இந்த மனுஷனுக்கு ரத்தம் கொதிக்குது. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? என் பொண்டாட்டிக்கு தண்ணி தர மாட்டீங்களா, நானே கிணறு வெட்டுறேன்டா அப்படின்னு ராத்திரிக்கு ராத்திரியா கடப்பாரை சுத்தியெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அந்த ஊரை அவரை பார்த்து இவனுக்கு லூஸ் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வறண்ட நிலத்துல எங்க தண்ணி வர போகுதுன்னு கலாய்ச்சாங்க. ஆனா அவர் யாரையும் மதிக்கல. கண்டினியூஸா சிங்கிளாலா 40 நாள் தினமும் 6 மணி நேரம் திரும்ப திரும்ப தோண்டினாரு. 15 அடி ஆழ கிணற உருவாக்குனாரு. கெஸ் என்ன, 40ஆவது நாள் அந்த வறண்ட நிலத்துல இருந்த குபுக்குன்னு தண்ணி வந்துச்சு. இன்னைக்கு அவரோட ஒய்ஃப் மட்டும் இல்ல, அந்த தேரில் இருக்கிற மொத்த மக்களும் அந்த தண்ணியை தான் குடிக்கிறாங்க. ட்ரெண்டுக்காக பில்டிங் மேல ஏறுறதை விட பொண்டாட்டி கண்ணீரை துடைக்கிறதுக்காக பூமியை தோண்ட மனுஷன் தான் நம்ம இந்தியன் மேன். எம்பயர் ஸ்டேட் பில்டிங் மேல கிளைம் பண்றது மட்டும்தான் அட்வென்ச்சரா? லெட்ஸ் டாக் அபவுட் பிரதீம்ன குமார் மகானந்தியா, அன் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் ஒடிஷா. 1970s ஷார்லட்ங்கிற ஒரு ஸ்வீடிஷ் லேடியை காதலிக்கிறாரு. அவங்க ஸ்டூடெண்ட் திரும்பி போனதும் இவர்கிட்ட ஃபிளைட் டிக்கெட் கூட காசு கிடையாது. என்ன பண்ணாரு தெரியுமா? 1977ல ஒரு சொத்தலான செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் எடுத்துட்டு இந்தியால இருந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், டர்க்கின்னு கண்டினியூஸா 5 months சைக்கிள் ஓட்டி யூரோப் சென்று அவரோட லவ்வை மீட் பண்றாரு. டுடே தே ஹவ் பீன் ஹாப்பிலி மேரிட் ஃபார் டெக்கேட். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஹிஸ்டரியை தாண்டி மாடர்ன் டே வரைக்கும் இந்தியன் மென்னோட லவ் எப்போவுமே ரீல்லையோ வைரல் ட்ரெண்ட்லையோ எக்ஸ்பிளிசிட்டா தெரியாது பாஸ். இட்ஸ் ரிட்டன் இன் டெய்லி சாக்ரிஃபைசஸ். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நைட் ஃபீவர்ல கூட எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் பார்த்து ஃபாரின்ல ஃபேமிலிக்கு செக்யூர் லைஃப் செட் பண்றதுல இருந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன் அவனோட ட்ரீம்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஒய்ஃபோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஃபீ கட்டுறது, இதெல்லாம் எந்த அல்காரத்துலையும் ட்ரெண்ட் ஆகாது. ஸோ பேக் டு த பாயிண்ட். அந்த ரஷ்யன் கப்பல் பண்ண எம்பயர் ஸ்டேட் பில்டிங் கிளைம் கண்டிப்பா ஒரு விஷுவல் ஸ்பெக்டாக்கிள் தான், நோ டவுட். ஆனா அதை வச்சு இந்தியன் மென் கேன் நெவர் டூ திஸ் ஃபார் லவ் அப்படின்னு ஃப்ரேம் பண்ற ட்ரெண்டை பார்த்தா ஜஸ்ட் மெயில் அண்ட் இக்னோர் இட், பிகாஸ் தே டோன்ட் நோ த ஃபர்ஸ்ட் திங் அபவுட் இந்தியன் மேன். ரியல் ட்ரெண்ட் என்னன்னு தெரியுமா? கேமரா முன்னாடி சீன் போடாம லைஃப் லாங் கமிட்மெண்டோட ஒருத்தவங்க கூட துணையா நிற்கிறது. ஹைரைஸ் பில்டிங் மேல ஏறி ஹேண்ட் கஃப் போடுறத விட ஃபேமிலி கமிட்மெண்ட்காக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற நம்ம ஊர் பசங்களோட மாசே வேற. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க பார்ட்னருக்காக நீங்க பண்ண ஒரு பெரிய உண்மையான ரொமான்டிக் சாக்ரிஃபைஸ் என்ன? கண்டென்ட்டை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.